ஹலோ, வெல்கம் பேக் டு வே டு டிசி சேனல். ஒரு 67 டேஸ் தான் வந்து குரூப் ஒனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா நீங்களே ஷெடியூல் கொடுத்துருங்க. ஒரு 5 நாளைக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கைட் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே. அந்த ஃப்ரெஷர்ஸ்க்காக வந்து ஒரு 5 டேஸ் பிளான் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிகினிங் அப்படின்றதுனால குட்டியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் பார்த்துட்டு இதுவாக குட்டியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரி, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதா சொல்லியிருந்தேன். ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு 60 டாபிக்ஸ் எடுத்துக்கலாமே. 60 டாபிக்ஸை ஒரு நாளைக்கு வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணி தயவு செஞ்சு இந்த வீடியோடைய கமெண்ட்ல இன்னைக்கு இந்த டே 1ல இந்த டாபிக் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நீங்க போட்டுட்டே வர நம்ம என்ன பண்ணனாக்கா அந்த 60 டேஸை கரெக்டாக வந்து பார்த்தா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான் இல்லையா? ஸோ ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். ஸோ இதே சேனலில் நம்ம என்ன பண்ணலாம்க்கா, டெலிகிராமுடைய லிங்க் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதில் அப்பப்போ வந்து பார்த்தா அந்த எம்சிக்யூஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுற ஒரு மெத்தடை கொண்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீக்கில் இது எவ்வளோ பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராகவே கொண்டு போகலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாளைக்கான ஒரு ஷெடியூல் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தா ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருப்பீங்க. முடிச்ச இந்த பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு நீங்க எந்தெந்த டாபிக்ல வந்து வீக்கா இருக்கீங்களோ அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, கான்செப்ட்ல தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன படிக்கணும், எனக்கு யாராச்சும் ஒருத்தர் கைட் பண்ணாதான் ஓரளவுக்கு நான் வந்து அதை புஷ் பண்ணி போவேன் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அவங்களுக்காக மட்டும் இந்த வீடியோ, ஓகேவா? மற்றவங்களுக்குலாம் நீங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு உங்களுக்கு இது பெருசாக வந்து உதவிகரமா இருக்காது. பட் கொஞ்சம் யாராச்சும் வந்து கைட் பண்ணி இப்படி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனாங்கன்னா ஓகே, நான் டிராவல் ஆகி நல்லா போயிட்டு ஒரு ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்காக இந்த வீடியோ. மற்றவங்க வந்து யூ கேன் ஃபாலோ யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி, ஓன் ஷெடியூல். ஓகே, இவங்களுக்கு பார்த்துலாமா? சரி, ஓகே. பாருங்க, டே 1 2 சப்ஜெக்டை வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, 2 சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கு இந்த 2 சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஒன்று இந்தியன் பாலிட்டியும், இன்னொன்று தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 2 டாபிக் வந்து எடுத்துருக்கோம். ஒரு 5 டேஸ் இது பிளான் பண்ணலாம். இதை நீங்க முடிக்க பேரலா என்ன செய்யணும் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குல்ல, அது மேக்ஸ் அண்ட் அதாவது ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை 1 or 2 டேஸ்க்கு நீங்க வந்து கவர் பண்ணி கொண்டு போங்க. ஸோ பேரலி என்ன பண்ணணும், ஜிஎஸ்ல ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10ல இருந்து 20 சம்ஸ், அது என்ன டாபிக் வேணா இருக்கட்டும். 10ல இருந்து 20 சம்ஸ் இது கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்சனல் சாய்ஸ்க்காக நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட சாய்ஸ்க்கு நான் விட்டுறேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்க. பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய அரசியலமைப்புடைய முகவரை, ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தரவுகளையும் படிச்சு முடிச்சுட்டு, ஸோ அதுலேயே வந்து பார்த்தா எம்சிக்யூஸ் நிறைய இருக்கும். எவ்வளோ எம்சிக்யூஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் பேட்ச்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா உண்டு. இல்லை வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் தட்டி பார்த்தா கூட அதுலேயே கூட உங்களுக்கு நிறைய எம்சிக்யூஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் அதை முடிச்சுட்டு கரெக்டாக அப்பப்போ வந்து பார்த்தா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற ஹேபிட் வச்சுக்கோங்க. இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா நாமளே கூட அடுத்த ஒரு ஏற்பாடுகளை நம்ம ஏற்படுத்தலாம். சரிங்களா? இது கரெக்டாக பார்க்கலாமா பாருங்க. இது ஒரு டாபிக். இன்னும் 1 டேக்கான ஒரு ஷெடியூல். ரொம்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ண அவசியம் கிடையாது. இதை வந்து பார்த்தா ஆக்சுவலாக என்ன பண்ணா, பொறுமையாக நீங்க ஸ்டார்ட் பண்ணி படிச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு 1 டேல அட்லீஸ்ட் 2 or 3 டைம்ஸ் வந்து பார்த்தது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதான் பிளான். ஆக்சுவலி ஒரே நாளில் ஒரு 2-3 டைம் படிக்கணும். ஒரு டைம் படிச்சுட்டு முடிஞ்சிச்சு, ஒரு டைம் படிச்சு முடிஞ்சிச்சு அப்படி போகக்கூடாது. 2 or 3 டைம்ஸ் வந்து படிக்கணும். இதுக்குள்ள கேஸ் லாஸ்லாம் இருக்கும். ஒரு 4 கேஸ் லாஸ் இருக்கும். அதையும் நீங்க சேர்த்து பார்த்துக்கணும். இது வந்து டே 1க்கான கண்டென்ட். டே 2 போலாமா? டே 2 வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு பெருசா தெரியும். பட் இது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருக்குங்க பாருங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கட்சிகள் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியது. ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அங்க பாருங்க, இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இருக்குதான். இதே கொஞ்சம் டே எடுக்கும் தான், ரொம்பவே டே எடுத்துக்கும். நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024ல இருந்து 25, 26 இந்த டைம் பீரியடுக்குள்ள என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்திருக்கு அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓல்டு ஸ்கீம்ஸ்க்கு ரொம்ப போக வேண்டாம். ஸோ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 2024, 25, 26 இதுல என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்திருக்கோ அதை மட்டும் இன்னைக்கு கண்டென்ட்டுக்கு இதை நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? அது ஒரு பாயிண்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த ரிசர்வேஷன் பாலிசி. ஸோ இந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்றது இப்போ வரைக்கும் மத்திய அரசுல என்ன ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிட்டு வரோம், அதே நம்மளோட தமிழ்நாட்டில் மாநில அரசுல என்ன டைப் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிட்டு வரோம், ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அது எப்படி எவால்வ் ஆகி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டார்டிங்ல 22.5 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 27% ஏறி 49.5 வந்துச்சு. அதுக்கப்புறம் 10% எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்து 59.5% இருக்கு. சிமிலர்லி அதே மாதிரி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 41% இருந்துச்சு. அதுக்கப்புறம் 50 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 68 வந்துச்சு. கடைசியில் 69 வந்துச்சு. அந்த 69 கொண்டு போயிட்டு 93 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதோடைய ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோட டிராவலிங் நீங்க அதை படிச்சு பாருங்க. சரிங்களா? அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சோஷியல் ரிசோர்ஸஸ்க்கு இருக்கக்கூடிய ஆக்சஸ், அது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இதை வந்து பார்த்தா டே 2க்காக எடுத்துக்கோங்க. இந்த டே 2 வந்து கொஞ்சம் சவால் தான். சரிங்களா? கண்டிப்பாக கொஞ்சம் சவால் தான். ஏன்னா வந்து பார்த்தா 7 டேஸ்ல நான் ஒரு 5 டேஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் வந்து பார்த்தா மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ் பிளானா வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க படிச்சு முடியுங்க. அடுத்து வந்து திருப்பி வந்து பாலிட்டி சப்ஜெக்ட்கே வந்துடலாம். அடுத்த கட்டம்
மத்திய மாநில யூனியன் ஸ்டேட்டு, அப்புறம் யூனியன் டெரிட்டரி, ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். அதுக்கப்புறம் அதான் பார்ட் 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஜஸ்ட் வந்து ஒரு 4 ஆர்டிகல் இருக்கும். அந்த 4 ஆர்டிகளுக்கு அப்புறம் ஒரு மாநிலமும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகி ஸ்டார்டிங்கில் 14 ஸ்டேட்டு 6 யூனியன் டெரிட்டரி இருந்தது. இப்போ ப்ரெசென்ட்டாக 2026ல் 28 ஸ்டேட்டு 6 யூனியன் டெரிட்டரிஸாக மாறி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்திருக்கும், நிறைய சட்ட திருத்தங்கள் வந்திருக்கும். 10th கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்ட், 12th, 14th, 13th அமெண்ட் ஆக்ட், 36 அந்த மாதிரி நிறைய இருக்கு. 53, 55, 56, அதாவது கோவா, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், ஸோ இவங்களை இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2020, 2019 முடிவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை நம்ம வந்து பார்த்தா ஒரு ஸ்டேட்ன்ற வந்து எடுத்துட்டு 2 யூனியன் பிரதேசங்களை ஸ்பிட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ, அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தா மர்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால 8வது யூனியன் டெரிட்டரியாக வந்து பார்த்தா அது 2 நின்றுருக்கும். ஸோ 8 யூனியன் டெரிட்டரிஸாக வந்து நின்றுருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை நீங்கள் ட்ராவல் பண்ணி படிக்கணும். அது இல்லாமல் சிட்டிசன்ஷிப் பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்த ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் தான் இருக்குது. அது தொடர்பாக இருக்கக்கூடிய குடியுரிமை சட்டம் 1955 போட்டிருப்பாங்க. 2019 இருக்கக்கூடிய சட்ட திருத்தம் வரைக்கும் நீங்கள் அதை படிக்கணும். 2019 இருக்கக்கூடிய ஒரு 4 அப்டேட் இருக்குது. அந்த 4 அப்டேட் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா அதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு 1 டேல நீங்கள் 1 டேன்றது மோர் தென் எனஃப் தான். காலையில் வந்து பார்த்தா பார்ட் 1 முடிச்சிங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம் பீரியடில் பார்ட் 2 நீங்கள் முடிக்கிறதுக்கு போதுமான விஷயமா இருக்கும். ஈவினிங் டைம் பீரியடில் உட்காந்து மேக்ஸில் நான் சொல்கிற மாதிரி 10 to 20 கொஸ்டின்ஸை நீங்கள் போடுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கும்போது ஜாலியாக தான் இருக்கும். ஓகே பண்ணிடுறேன் அப்படியே போயிடும். ஆனால் அடுத்த நாள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது தான் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது. இதோட கமெண்ட்ஸில் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் நீங்கள் போகிறத கொடுத்துட்டு, ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்தா இதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்றதை பொறுத்துக்கிட்டு அடுத்தடுத்த வீக்லி நம்ம கரெக்டாக கொண்டு போகலாம். முடிச்சுட்டு இதுக்கான ஒரு ஷெட்யூல் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி அடுத்து நீங்கள் என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது என்கிட்ட கிடையாது, இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க பார்த்துட்டு தான் இது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். சரியா? நெக்ஸ்ட் டே 4 and 5 இது நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது யூனிட் 5ல இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்குல்ல, தமிழ்நாடோட ஜாகிரபி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத், பொருளாதாரத்தில் அதோடைய வளர்ச்சியில் என்ன வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வந்து பார்த்தா தமிழ்நாடுடைய வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தா என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன ஃபீல்ட்ஸ் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கவர்னன்ஸ், இதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் எடுத்துரும். ஓகே, மின் ஆளுகை அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கா, மின் ஆளுகை அதை மட்டும் படிக்கிறதுக்கு வந்து டைம் எடுத்துரும். அதேமாதிரி பப்ளிக் அவேர்னஸ், ஜெண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த ஒரு டாபிக் இருக்குது. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கும், பொது நிர்வாகம், பொது விநியோக அமைப்புகள், இந்த பப்ளிக் டெலிவரி சிஸ்டம்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட், இது வந்து யூனிட் 5ல இருக்கக்கூடிய கண்டென்ட். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணுறோம். அடுத்த ஷெட்யூல், நெக்ஸ்ட் வீக்கோட ஷெட்யூல் கொடுக்கும்போதும் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எதெல்லாம் வந்து பார்த்தா அதிக இம்பாக்டை கிரியேட் பண்ணுதோ அந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து நம்ம கொண்டு போகலாம். ஐ மீன் ப்ரிலிம்ஸ்லையும் நல்ல வெயிட்டேஜ் இருக்கணும், மெயின்ஸ்லையும் நல்ல வெயிட்டேஜ் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஒரு சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். நாமே வந்து பார்த்தா ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, நானும் ஃபாலோ பண்ணுறேன். இது ஒரு பாயிண்ட். இது இல்லாமல் இதெல்லாம் இந்த டேட்டாஸ்லாம் எங்கே சார் படிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு டவுட் மேபி இருந்துச்சு அப்படின்னா, இதே V2DIC சேனலில் இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துமே வந்து பார்த்தா வேர் டு ஸ்டடி அப்படின்னு போஸ்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? வேர் டு ஸ்டடிஸ்லேயே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். அந்த வீடியோவில் போய் பாருங்க, ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும், அவுட் சோர்சஸ்லாம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத V2DIC சேனலில் ஒரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்தா போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீக்கை நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, அது கரெக்டாக கொண்டு போவீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது நமக்கு தெரியும் என்னென்னலாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்றது. சரிங்களா? ஸோ டைமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த 60 டேஸை 2 month டைம் பீரியடை ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். எவ்ரி வீக் நம்ம இந்த மாதிரி கொண்டு போகலாம். மறுபடியும் சொல்கிறேன், இதை கொண்டு போகிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா நாமளும் வந்து பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு ஓகே இவ்வளோ பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்பு அடுத்த கட்டத்தில் நம்ம கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கும் வந்து பார்த்தா ஒரு எந்தூசியஸாக வந்து பார்த்தா இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? தேங்க்யூ.